Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2025. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PH 3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்ங்க. ஸோ இது வந்து அரியர் பேப்பர் இது. ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்ல அரியர் வச்சாங்களோ அவங்களாம் வந்து இப்போ ஈவன் செமஸ்டர்ல இந்த அரியர் பேப்பர் எழுதுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸப்ட் எல்லா பிரான்ச்சுக்குமே இருக்குது, எக்ஸப்ட் மெரைன் இன்ஜினியரிங் தவிர எல்லாருக்குமே இருக்குது. சரி வாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸாகவே தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் an electron which is accelerated to a potential of 150 volt given me கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் ஈஸி. ஸோ 12.26 divided by root of v இதுதாங்க ஃபார்முலா. பட் எதுக்கு எம்இ கொடுத்துருக்காங்க இல்லை உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ 12.26 divided by root v போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வேவ் லென்த், அதுக்கப்புறம் ரெசனன்ட் அண்ட் லிங்க்ஸ் அண்ட் 0 பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் அன் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸ் எல்லாமே ஓகேங்க. ஏன் இந்த 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n ஈக்குவல் டு 0 கொடுத்தா கூட நம்மளுக்கு எனர்ஜி வரும் இங்க ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸ்ல. பட் ஆனா 0 வந்து நம்ம 1D பாக்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 0 கொடுத்தோம் அப்படின்னா எனர்ஜி வராது. அங்க n ஈக்குவல் டு 1ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா இங்க n ஈக்குவல் டு 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி வரும். அதனால தான் இது வந்து 0 பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. சரி அப்படியே பார்ட் பி போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னங்க புதுசா இருக்குது 13 மார்க்ஸ் பார்ட் பில. இது என்ன உலகத்துல இல்லாத அதிசயமா இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல போய் 13 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. சரி கொஸ்டின் பேப்பரை நம்ம ஃபுல்லா பார்க்கலாம்னு பார்த்தா பார்ட் சி கேட்டிருக்காங்க. பார்ட் சியே கிடையாது ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ எஸ்என்எஸ் டிபார்ட்மெண்ட்ல வர பேப்பர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தமிழ்ஸ் இதே மாதிரி பேப்பர்ஸ்க்குலாம் பார்ட் சி கிடையவே கிடையாதுங்க. ஸோ ஏதோ தப்பா நடந்திருக்குது பார்ட் சி. ஸோ என்னன்னு தெரியலங்க. பட் ஆனால் இந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வித்தின் ஹாஃப் அன் ஹவர்லேயே எக்ஸாம் செல்லுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ பார்ட் சியை வந்து ஒமிட் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லா ஆளுக்குமே வந்து சர்க்குலேட் பண்ணியாச்சு. பார்ட் சியை ஒமிட் பண்ணிட்டு வெறும் பார்ட் பியை மட்டும் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பார்ட் பி எல்லாமே நோன் கொஸ்டின்ஸாவே இருக்குது, எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே கிடையாதுங்க. அண்ட் ஆல்சோ எல்லாமே ஈஸியா தான் இருக்குது. டார்ஷன் பெண்டலம் கேட்டிருக்காங்க, டி பிளஸ் ஆர் கேட்டிருக்காங்க, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர், அதை விட நம்ம சொன்ன தேர்ட் யூனிட்ல சொன்ன CO2 லேசர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க போய் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. 14 நம்ம சொன்ன ஷார்டிஞ்சர் டைம் டிபெண்டன்ட் அண்ட் இன்டிபெண்டன்ட் கேட்டிருக்காங்க. காம்ப்டன் எஃபெக்ட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம இதே மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் வச்சு நம்ம விளையாடி இருப்போம் நம்ம அந்த வீடியோல. ஸோ இதே மாதிரி 2 கேள்வி கொடுத்தாங்கன்னா ஸோ நம்ம ஆப்ஷன் பி அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா காம்ப்டன் எஃபெக்ட் ரொம்ப அதிகமான டெரிவேஷன்ஸ். அதை கம்பேர் பண்ணும்போது ஷார்டிஞ்சர் லெஸ் டெரிவேஷன்ஸ் அண்ட் மோர் மார்க். சரி அப்படியே 15 பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் இன் பீரியாடிக் பொட்டன்ஷியல் யூசிங் கிரானிக் பென்னி. அப்படியே கீழே இறங்கினா STM கேட்டிருக்காங்க, ஸ்கேனிங் டன்னலிங் மைக்ரோஸ்கோப் கேட்டிருக்காங்க. அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா கொஸ்டினுமே ஈஸி தான் இந்த பேப்பர். பட் ஆனால் என்ன நடந்துருச்சு அப்படின்னா பார்ட் பி 13 பார்ட் சின்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் பார்ட் சியை ஒமிட் பண்ண சொல்லிட்டாங்க. பட் பேப்பர் வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஸோ 13 மார்க்ஸ் 16 மார்க்ஸா கன்சிடர் பண்றாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் சி அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? அதனால அவங்க அட்டன் பண்ணியிருந்தா அதுக்கு மார்க் கொடுக்க சொல்றாங்க, ஃபுல் மார்க். இல்ல இந்த 13 மார்க்கை 16 மார்க்கா நம்ம கன்சிடர் பண்ணி மார்க் அவார்ட் பண்ண சொல்ல போறாங்களா என்னன்னு தெரியல. பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். இல்ல ஏதாவது ஸ்டாஃப் உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் வந்தாங்கன்னா அவங்கள கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் நியூஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த அரியர் பேப்பர் எழுதுறாங்களோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கேரி அவுட் பண்ணுங்க. கொஞ்சம் அவங்க நிம்மதியா இருக்கட்டும் அவங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான் நம்மளுக்கு அதை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அரியர் பசங்களுக்கு எங்கேயோ லக் இருக்குங்க, ஜாக்பாட் தாங்க. ஏன்னா பார்ட் சின்னு ஒன்று வந்து மிஸ்டேக் ஆகி கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ மார்க்ஸ் எப்படி அவார்ட் பண்ண போறாங்கன்னு பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சாதான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் புது புது அப்டேட்ஸுக்கு என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கீப் ஆன் வாட்சிங். ஸோ சப்ஸ்கிரைப் யார் யாருக்கெல்லாம் அனுப்புறீங்களோ அவங்க எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஆல்.